Hello students, welcome to Mathsmmkmr channel. In the video 10th Maths Chapter-3 Algebra Exercise-3.13 la second question பார்க்கலாம். Find the value of k. k ஓட value find பண்ண சொல்றாங்க. Which the roots of the following equations are real and equal. Real and equal அப்படின்னா என்னன்னா discriminant அப்படின்றது equal to 0வா இருந்தா மட்டும்தான் அதோடைய nature of the roots வந்து நமக்கு real and ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம டிஸ்கிரிமினண்ட்டை ஃபைன் பண்ணி அது ஈக்குவேட் டு ஜீரோன்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணணும். அதுதான் இங்கே கண்டிஷன். ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ. இன்கேஸ் அன்ஈக்குவல் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு கொடுத்தாங்கன்னா இந்த டிஸ்கிரிமினண்ட் கிரேட்டர் தென் ஜீரோ. ரூட்ஸே இல்லை அப்படின்னாங்கன்னா அதுக்கு டிஸ்கிரிமினண்ட் லெஸ் தென் ஜீரோ. இதை வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதும் அண்ட் இந்த ரூட்ஸுக்கு வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோன்னு சொல்லி செப்பரேட்டாக போட்டிருப்போம். அதை பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் ஹியர் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணோம்னா கிவன் கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். கிவன் தட் என்ன சொல்லியிருக்காங்க, ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன், ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினண்ட் அப்படின்றது ஈக்குவல் டு ஜீரோ. ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் டிஸ்கிரிமினண்ட்டோடைய வேல்யூ ஜீரோ அப்படின்றத ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினண்ட்னா என்னென்னு எழுதணும். டிஸ்கிரிமினண்ட்ன்றது டிஸ்கிரிமினண்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் நம்ம ஈக்குவேட் டு ஜீரோன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கம்பேரிங் வித் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட நம்ம இதை கம்பேர் பண்ணுவோம். கம்பேரிங் வித் த கிவன் ஈக்குவேஷன் வித் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதோடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே ஏவோட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 5k மைனஸ் 6 அண்ட் b வந்து எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 2k. c வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் 1. இங்கே ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம டிஸ்கிரிமினன்ட் ஃபைன் பண்ண வேண்டியது தான். டிஸ்கிரிமினன்ட் என்ன, பி ஸ்கொயர். பின்றது இங்கே 2k. இந்த 2kவை ஸ்கொயர் பண்ணுங்கள். மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 5k மைனஸ் 6 இன்ட்டு சியோட வேல்யூ 1. 2kவை ஸ்கொயர் பண்ணணும். 2வை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்னா 4k வந்து ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் இங்கே 1 இருக்குது. 1னால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது அதே வேல்யூ தான். இந்த 4ஐ ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. 4 5s are 20k அண்ட் இங்கே ப்ளஸில் தான் வச்சுருக்கோம், மைனஸை வெளியில் வச்சாச்சு. ஸோ 4 இன்ட்டு 6ன்றது 24 மைனஸில் வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுங்க. 4k ஸ்கொயர் மைனஸ் 20k ப்ளஸ் 24. கண்டிஷன் என்ன நமக்கு, இங்கே டிஸ்கிரிமினண்ட்டோடைய வேல்யூ வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்களா. ஸோ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏரோ மார்க் மாற்றிட்டோம். இப்போ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை 4ன்னு எழுதிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் 4ஆல் டிவைட் ஆகிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரெடியூஸ் ஆகிடும். நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4ஆல் நம்ம இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது இங்கே 4 டிவைட் பண்ணோன்னா 1 ஆகிடும். மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணோன்னா இது 5k ஆகிடும். டிவைடட் பை 4னா 1 4s are 4, 5 4s are 20. ப்ளஸ் இங்கே 4ஆல் போடும்போது 6. k ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு 6 போது நமக்கு 6. இந்த 6ஐ 2 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே நம்பர் இங்கே நம்பர் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 5 வரணும். 3 2s are 6ன்னு எழுதிக்கலாம். ரெண்டு இடத்துல மைனஸ் போட்டோன்னா என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 2s are 6 வரும். மைனஸ் 3 மைனஸ் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 5. இந்த மைனஸ் 5 வந்துடும். இன்ஸ்டீட் ஆஃப் இந்த மைனஸ் 5 மைனஸ் 3 மைனஸ் 2ன்னு எழுதணும். Now k square minus 3k minus 2k plus 6 is equal to 0. ஃபஸ்ட்டு 2 ரெண்டாவது 2 கம்பேர் பண்ணி எது காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். இங்கே ரெண்டுத்துலேருந்து எது காமனாக வெளியில் எடுக்கலாம், கேவை எடுக்கலாம். கேவை எடுத்தால் இங்கே கே உள்ள கே இருக்கும், மைனஸ் 3 இருக்கும். இங்கே மைனஸ் 2வை வெளியில் எடுத்தால் தான் இதே கே மைனஸ் 3 நமக்கு இங்கே வரும். இப்போ இங்கே கே வெளியே இங்கே 2 எடுத்தாச்சு, கே இருக்கும். மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுங்களா. 2வை வெளியில் எடுத்துட்டோங்களா, 3 2 3s are 6 ஆகிடும். இப்போ இங்கே k மைனஸ் 3 காமனாக இருக்குது. k மைனஸ் 3ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இந்த கேவும் இந்த மைனஸ் 2வும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் k மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. k minus 3 equal to 0 and k minus 2 equal to 0.
கேவோட வேல்யூ 3 அண்ட் இங்கே கேவோட வேல்யூ 2. ஸோ இதோடைய ரூட்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ரியலாக இருக்கும் போது கேவோட வேல்யூ 3யும் கேவோட வேல்யூ 2 இருக்குது அப்படின்னு இங்கே நம்ம செகண்ட் கொஷின் kx ஸ்கொயர் 6k + 2 into x + 16 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட் கம்பேரிங் வித் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் + bx + c = 0. ஏவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் k அண்ட் bன்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 6k + 2. c வந்து நமக்கு 16. இப்போ டிஸ்கிரிமினண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். டிஸ்கிரிமினன்ட்றது என்ன? b² - 4ac. இங்கே bயை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். bன்றது என்ன? 6k + 2. இதை ஸ்கொயர் பண்ணணும். -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ k, சியோட வேல்யூ 16. b² - 4 இன்ட்டு a இன்ட்டு c. இங்கே a + b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a + b whole square ஃபார்முலா என்ன? a² + 2ab + b². இங்கே பிகாஸ் ஆஃபில் நீங்கள் பிகாஸ் ஆஃப்னு போட்டு இந்த ஸ்டெப்புக்கு நேராக நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும் போது பிகாஸ் ஆஃபில் டினோட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணணும். இங்கே ஏன்றது 6k, இதை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 6k இன்ட்டு bன்றது இங்கே 2 ப்ளஸ் b². bனா என்ன? 2. இந்த 2வை ஸ்கொயர் பண்ணணும். -4 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 64 இன்ட்டு ஒரு k இருக்குது. அந்த கேவையும் போட்டுக்கோங்க. 6 ஸ்கொயர் பண்ணால் 36, கேவை ஸ்கொயர் பண்ணால் k² ப்ளஸ் 2 இன்ட்டு 6 12, 12 2s are 24k ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 -64k. now இங்கே -64k ஒரு 24k ப்ளஸில் இருக்குது. -64k இன்னொன்று ப்ளஸில் வந்து நமக்கு 24k இருக்குது. மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? 0 4 மைனஸில் 40k இருக்கும். 36k² -40k ரிமைனிங் இந்த ஒரு +4. இது வந்து டிஸ்கிரிமினன்ட்டோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கண்டிஷன் பிரகாரம் டிஸ்கிரிமினன்ட் வந்து 0. வை? பிகாஸ் அப்படின்னா இதோட ஈக்குவேஷன்ஸை ரூட் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் டிஸ்கிரிமினன்ட் வந்து 0. இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 36k² -40k + 4 = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுக்கான ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே 4ஆல் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை 4ஐ நீங்கள் வெளியில் காமனாக கூட எடுத்துக்கலாம். 4 நம்ம எடுத்த வெளியில் என்ன ஆகும்? 9 4s are 36k² -4 இன்ட்டு 10 டைம்ஸ் 10 4s are 40 + 1 4 இன்ட்டு 1 என்ன ஆகும்? 4 ஆகிடுமா? இந்த 4 இங்கே கொண்டு போனீங்கன்னா 0/4ன்றது 0 ஆகிடும். நமக்கு ஃபைனலாக கிடைச்ச ஈக்குவேஷன் என்ன? 9k² -10k + 1 = 0. இப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். k² கோஎஃபிஷியன்ட் 9, கான்ஸ்டன்ட் வந்து 1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9. 2 நம்பராக பிரிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு -10 வரணும். 9 1s are 9 எழுதிக்கலாம். ரெண்டுத்துக்கும் மைனஸ் சைன் கொடுத்தோன்னா என்ன ஆகும்? -* -9 1s are 9 வந்துடும். இந்த -9ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய இந்த -10 வரும். -10kக்கு பதிலாக ஒரு -9k -kன்னு எழுதணும். 9k² -9k ஒரு k + 1 = 0. இது ரெண்டுத்துல வந்து எது காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். இங்கே 9kவை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இந்த இடத்துல k இருக்கும் -1. இங்கே -1ஐ வெளியில் எடுத்தோம்னா இது k -1 ஆகிடும். k -1 காமனாக இருக்குது. k -1ஐ காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இந்த 9kவும் இந்த -1 இருக்கும். இன்ட்டு 9k - 1 = 0. k - 1ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 9k - 1ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். k - 1 = 0 அண்ட் 9k - 1 = 0. இங்கே kவோட வேல்யூ நமக்கு 1. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 9k = 1. இந்த 1 இந்த சைடு வரும்போது +1 ஆகிடும். k = 1/9. கேக்கு இங்கே வேல்யூஸ் வந்து 1, 1/9 தான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.